எனது 5வது முகத்திற்கு இதுவரை கொடுக்காத திசையிலிருந்து தட்சணை கொடுக்க வேண்டும். அதற்கென்ன? எனது ஈசான திக்கில் இருந்து தட்சணை தருகிறேன். ஈசான திக்கு கிழக்கும் வடக்கும் சேர்ந்த கலப்பு. அது ஒரு திசை அல்ல. ஓஹோ, அப்படியானால் அக்னி திக்கில் இருந்து தருகிறேன். பரமேஸ்வரா, அக்னி திக்கு கிழக்கும் தெற்கும் சேர்ந்தது. நிருதி திக்கு தெற்கும் மேற்கும் சேர்ந்தது. வாயு திக்கு மேற்கும் வடக்கும் சேர்ந்தது. பிரம்மா சொல்கிறபடி பார்த்தால் இவைகளில் எதுவுமே ஒரு திசை என்று சொல்ல முடியாது போல இருக்கிறதே. அப்படியானால் இப்பொழுது என்ன செய்வது? என்ன செய்வது? திருமால் அடி காணாது அயர்ந்தான் என்றும் நான் முடி காணாது மயங்கினேன் என்றும் வர்ணித்தார்களே, அந்த சிவன் இப்போது திசை காணாது திகைப்பதை பாருங்கள். திருமணம் செய்து வைத்த புரோகிதருக்கு தட்சணை கொடுக்க திக்கற்று நிற்கும் இவர் புவனங்கள் அனைத்தையும் படைத்த என்னை விட எவ்விதத்தில் உயர்ந்தவர். இவரை போய் பரம்பொருள் என்கிறார்களே, அறிவிலிகள். என்ன அகங்காரம், என்ன மமதை! வேதன் பேசும் மொழிகளாயவை. இந்த ஆணவத்துக்கு காரணமாயிருந்த உன் 5வது தலையை அழித்து உன் அகந்தையை அடக்குகிறேன். உலகம் இனி உன்னை நான்முகன் என்றே அழைக்கட்டும். நான் செய்த இந்த புரோகித பூஜையை கடைசியாக இருக்கட்டும். எங்கும் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும். பிரம்மகத்தி, பிரம்மகத்தி, இந்த பிரம்மகத்தி பாவம் உன்னை விடாது. நீ கிள்ளிய தலை ஓடாக பாரி உன் கையை விட்டு அகலாது ஒட்டிக்கொள்ளும். அதில் பிச்சை எடுத்து ஜீவிப்பதே உன் தொழிலாக மாறும். அந்த ஓடு அதில் இடப்பட்ட பொருள்களில் பாதியை திட்டுவிட்டு எப்போது நிரம்பாமலேயே இருக்கும். அது எப்போது நிரம்புகிறதோ அப்போதுதான் உனக்கு சாப விமோச்சம். தேவா, என்ன இது எல்லாம்? எல்லாம் விதியின் விபரீத விளையாட்டு. இந்த கவாலமின் கையை விட்டு அகலுவது எப்போதோ அறியே. பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள், இச்சமயம் என்னிடத்தில் அன்பு வையுங்கள். இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள், இந்த ஈசனுக்கும் சாபம் உண்டு கண்டு கொள்ளுங்கள். பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள் இப்போது திருவோடு ஏந்திய கைகள். எத்தனை அடியாரை வாழ்த்திய கைகள் இப்போது திருவோடு ஏந்திய கைகள். கட்டி வைத்த பொன்னரிசி கொட்டி விடுங்கள், கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள், கையில் ஒட்டியுள்ள ஓடு தன்னை தட்டி விடுங்கள். பிச்சாண்டு தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள். ஆண்டவன் என்று சிலர் என்னை அழைப்பார், ஆண்டி இவன் என்றே பிரம்மன் அழைத்தார். சாத்திரத்தில் வந்ததில்லை இந்த பாவம், என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம், என் ஆத்திரத்தில் வந்ததுதான் இந்த சாபம். பிச்சாண்டே தன்னை கண்டு பிச்சையிடுங்கள், உங்கள் பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள்.
பார்வதி, ஏன் பார்வதி இப்படி கண்ணீர் விடுகிறாய்? தேவா, நமக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளும் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை காலம்தான் பிச்சை எடுப்பது? எனக்கு அவமானம் தாழ முடியவில்லை சுவாமி. சுவாமி, உலகத்துக்கெல்லாம் படியளக்கும் தங்களுக்கு நம் 4 பேருக்கு போதுமான பிக்ஷு கூட கிடைப்பதில்லை. அதற்கென்ன செய்வது? பானை பிடித்தவள் பாக்கியசாலி. எல்லாம் அவ்விடத்திய கைராசிதானே. பானை பிடித்து குடும்பம் செய்யும் யோகியதையாவது உண்டா உனக்கு? ஒளிந்து மறைந்து வாழ்ந்து ஊர் திரிபவள் தானே நீ. பார்வதி, அவள் கிடக்கிறாள் சுவாமி. தாங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். சொல்லிவிட்டு போகட்டும். பாவம், சிறு பெண், அதிலும் மலை குரத்தி, நாகரிகமே தெரியாதவள். நான் மலை குறித்திதான். ஆனால் நீ யார்? அசுத்தங்களை கழுவும் தோட்டிச்சுதானே. தேவா, நான் தவமிருந்து தங்களை மணந்ததன் பலன் இந்த தீராத சக்களத்தி போராட்டம் தானா? யார் சக்களத்தீதான்? சரி சரி, மறுபடியும் ஆரம்பித்து விட்டீர்களா? நோய் கொண்டாலும் கொள்ளலாம், 100 வயதாமளவும் பேய் கொண்டாலும் கொள்ளலாம், 2 பெண் கொள்ளலாகாதே என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை. ஞானம் காலம் கடந்தே வரும் என்பதற்கு ஞானாதிகாரியான சாக்ஷாத் பரமேஸ்வரன் கூட விதிவிலக்கில்லை போல் இருக்கிறது. கங்கா, சுவாமி, நான் ஒன்று சொல்வேன், கேட்பீர்களா? நீ சொல்வது நான் கேட்பது என்பதுதான் உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்ட போதே முடிவு செய்து விட்ட விஷயமாயிற்று. போதும் பரிகாசம், நான் சொல்வதை கேளுங்கள். சொல்லு சொல்லு. இந்த பிச்சை தொழிலை விட்டு விடுங்கள். அதற்கென்ன, அப்படியே செய்து விட்டால் போகிறது. தனதானியங்களுக்கெல்லாம் இறைவனாகிய குபேரன் தங்களுக்கு நெருங்கிய நண்பர். அவரை கேட்டால் கொஞ்சம் விதை கொடுக்க மாட்டாரா? ஓ, கொடுப்பார் கொடுப்பார். பலராமரை கேட்டு அவருடைய கலப்பையை இரவல் வாங்கிக் கொள்ளலாம். தங்கள் சூரத்தை வெட்டி கலப்பைக்கு குழுவாக வடித்துக் கொள்ளலாம். யமனுடைய எருமுக்கடாவை இரவல் வாங்கி நம்முடைய நந்திக்காளையுடன் சேர்த்து ஏறு பூட்டிக் கொள்ளலாம். ஆஹா, அப்படியே செய்யலாமே. நம்முடைய இளைய மைந்தன் கந்தன் இனிமையாக மாடு மேய்ப்பான். கணபதி எல்லா வேலைகளுக்கும் உதவி செய்வான். இத்தனை வசதிகளும் இருக்கும் பொழுது பயிர்த்தொழில் செய்து வாழ்வது நல்லதல்லவா சுவாமி? என்னத்தை கண்டுவிட்டாய் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்க? உன்னுடைய விவசாய திட்டம் மிக மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் ஆனால் என்ன? இவை மட்டும் இருந்து விட்டால் போதுமா? விவசாயம் நடந்து விடுமா? வேற என்ன வேண்டும்? தண்ணீர் வேண்டும். அதற்கு என் தயவு வேண்டும். இதில் தயவு என்ன? கணவன் செய்யும் தொழிலுக்கு உதவ வேண்டியது மனைவியின் கடமைதானே? கணவனுக்கு உதவ வேண்டியது கடமைதான். ஆனால் சக்களத்திற்கும் அவள் பிள்ளைகளுக்கும் வயிறு நிரப்புவது என் கடமையும் அல்ல, நான் செய்யவும் மாட்டேன். கங்கா, தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசிக்கு சோறும் பகைவர்களுக்கு கூட கொடுப்பதுதான் தர்மம். இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகிறது? திக்கு திசை தெரியாமல் எங்கேயோ கிடந்தவளை இவர் கூப்பிட்டு கொண்டு வந்து தலைமையில் உட்கார வைத்துக் கொண்டார். தானம், தர்மம், கம்பீரம் எல்லாவற்றிலும் உன் வம்சம் மிகவும் உயர்ந்ததாயிற்று. மருமகனுக்கு தந்த சீர்வரிசை இந்த தோலாடை, சாம்பல், சுடுகாடை, இந்த ஓடு இவைதானே. உன்னை கைப்பிடித்த வேளை என் கணவனை பிச்சைக்காரனாக்கி விட்டாயேடி. இதோ பார், என்ன எது வேண்டுமானாலும் சொல், ஆனால் சிவனிந்தையை மட்டும் நான் பொறுக்கவே மாட்டேன். ஐயோ, இங்கே தீயில் விழுந்த உயிரை போக்கிக் கொள்ள அக்கனை கொண்டமும் இல்லை, யாரும் யாகமும் நடத்தவில்லை. கங்கா, நீங்கள் சும்மாருங்கள் சுவாமி. இவள் வார்த்தைகளை எத்தனை நாள் தான் பொறுத்துக் கொண்டிருப்பது? உங்கள் எதிரிலேயே என்னை திக்கு திசை இல்லாதவள் என்று சொல்லிவிட்டாள் அல்லவா? அதை கேட்டுக்கொண்டு நான் சும்மா இருக்க வேண்டுமா? சும்மா இராவிட்டால் ஓடேன். ஓடுவதுதானே உன் சுபாவம், ஓடுகாலி. பார்வதி, சும்மா இருங்கள் சுவாமி. இந்த சிவனிந்தனையை நான் பொறுக்கவே மாட்டேன். என்னையும் என் மக்களையும் கண்டு வயிறறியும் இவள் தன் மக்களை தானே தின்னுவது போல் கங்கையில் பிறக்கும் மீன்களை தின்னும் சம்பளவர் குலத்தில் பிறக்கட்டும். இது தங்கள் மேலானே. அப்படி நான் மீனவ குலத்தில் பிறந்தால் நீ உயர்ந்த குலத்தில் பிறந்து என்னிடமே வந்து பிச்சை கேட்க கடவாய். இது எம்பெருமான் மேலானே. உங்கள் இருவரின் சாபங்களும் பலிக்கட்டும். உங்கள் கோபத்தின் பயனாக நீங்கள் இருவருமே பூவுலகில் ஜனிப்பீர்கள். எப்பொழுது உங்கள் கோபம் மாறி நட்பு கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சாப விமோசனமாகும். ध्रुवं
देवस्य गृहे मुरयो वसन्ति देवानां कवयः पार्थिवासः देवायितं मे सुमनस्य मानो दिविदेवावसवो दीर्घमायुः शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. செல்விக